அழைப்பாளராக நம்முடைய மேனாள் கூடுதல் இயக்குனரும் இன்றைக்கு ஊரக வளர்ச்சித்துறை ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய பிரச்சனைகளுக்காக இன்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஓய்வூதியர் சங்கத்தினுடைய கௌரவ தலைவருமான மரியாதைக்குரிய பரமேஸ்வரன் சார் இங்க வந்து தலைமை பேச்சு பேசுவதற்காக வந்திருக்கிறாங்க. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒரு ஊழியரின் சாதனை பயணம் என்ற தலைப்புல. அதனால வந்து இங்க வந்திருக்கிற பரமேஸ்வரன் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நிர்வாக குழுவினருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணம் விதிகளை வெல்வோம் என்கின்ற அந்த குழுவினுடைய பயணம் தொடரும். அந்த பயணத்திற்கு வந்து நீங்கள் பேராதரவு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக நம்முடைய வரவேற்புரை மற்றும் அறிமுக உரையாக நம்முடைய சிவ தினகரன் அவர்கள் இங்கே உங்களுக்கு முன்னால் உரையாற்றுவார். அதற்கு பின்னாலே நம்முடைய சிறப்பு பேச்சாளர் சிறப்பு அழைப்பாளர் நம்ம பரமேஸ்வரன் சார் பேசுவார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். இந்த விதிகளை வெல்வோம் குழு தொடங்கி இதுவரை 75வது அமர்வை அடைவதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். இதில் பல்வேறு நிகழ்வுகளை பற்றி நாம் இதுவரை பேசி வந்திருக்கிறோம். பல்வேறு சப்ஜெக்ட். இதை ஆரம்பிக்கும் பொழுது ஏற்கனவே சொன்னது தான், இந்த பவள விழாவில் அதை சொல்வது என்பது மிகச்சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு எந்த ஒரு திட்டங்கள் இருந்தாலும் சரி, எப்படி அதை செய்வது என்ற நடைமுறைகளை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, நாம் வேலைகளிலே எப்பொழுதும் மற்ற துறையை விட அதிகமாக செய்கிறோம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதே போல் வந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயங்களும் வந்து எல்லாமே நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றதனுடைய அடிப்படையில் இதை தொடங்க வேண்டும் என்று ஈரோடு செந்தில் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் தொடங்கப்பட்டது. முதல்ல தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இது இத்தனை பேர் வருவார்களா, கேட்பாங்களா, பேசுவதற்கு இருப்பாங்களான்ற மாதிரியான ஒரு மலைப்போடு தான் தொடங்கி இருந்தோம். 10 பேர் 20 பேர் கூட கலந்து கொள்ளக்கூடிய இதுவும் இல்லாமல் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இதனுடைய வெற்றி என்பது, வெற்றி பயணம் என்பது ஒவ்வொரு செய்தியை பற்றியும் நம்ம பேசும்பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து மனைப்பிரிவு எப்படி அனுமதி வழங்குவது என்பதை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். கட்டிட அனுமதி வழங்குவது எப்படி என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். ஓஎஸ்ஆர் டீட்டெயில்ஸு, ஏன் கழிப்பிடம் கட்டக்கூடியது, எப்படி வில்லேஜ் பிளான் தயாரிக்கணும் என்று சொல்லியிருக்கோம். ஒரு முறை வந்து ஊராட்சி மன்ற தலைவர் வந்து சிறப்புரை வழங்கியிருக்கிறார். எப்படி வந்து ஒரு அன்றாட நடைமுறை இருக்குன்றது ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு எஸ்பிஎம் விஷயத்தை செய்து கொள்ளக்கூடிய ஒரு திடக்கழிவு மேலாண்மையை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரர் வந்து அதை செய்து கொண்டிருக்கிறார். இது மாதிரியான எல்லோரும் உரையாற்றிருக்கிறாங்க, எல்லா மாதிரியும் உரையாற்றிருக்கிறார்கள். நிறைய இணை இயக்குநர்கள் உட்பட நிறைய பேர் கலந்துனா, ஏன் நம்மளுடைய ஆணையர், ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் கூட ஒரு முறை ஒரு 3-4 கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் இது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. மேலும் என்னென்ன கேள்விகள் இருக்குதோ, இது எப்பயுமே இது ஏற்கனவே நான் சொன்னது போல், இது ஒரு ஆசிரியர் பையன்கிட்ட ஒரு வகுப்பு மாணவன்கிட்ட நடத்தக்கூடிய ஒரு வகுப்பாக இல்லாமல் ஒரு பக்கத்து பெஞ்சு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்டு ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இதை கொண்டு இருக்கிறோம். இதுதான் இதனுடைய வெற்றி. அதனுடைய பயணத்தில் பார்த்திங்கன்னா இன்று 75 தாண்டி இத்தனை தூரம் வர முடியுமான்றதே பெரிய மலைப்பாக இருந்தது. தேர்தல் சமயத்தில் கூட நம்ம வந்து எப்படி வந்து நாடாளுமன்ற தேர்தலை மிகச்சிறப்பாக நடத்துவது என்ற நடைமுறையை நாம் வந்து இந்த விதிகள் வெல்லும் குழுவில் நம்ம பேசியிருக்கோம். அப்போது இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே காலத்தில் ஒட்டி அந்த காலத்தை ஒட்டி என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த இடத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லி இதை கேள்வி நேரம் என்று சொல்லி அதுவும் சொல்லியிருக்கோம். எப்படி ஒரு வழக்கை தொடுப்பது கொள்வது என்பது உட்பட, ஒரு வழக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது உட்பட இது மாதிரியான வகுப்புகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். இது மிகவும் பெருமையாக இருக்கிறது. இன்றைய நாளில் 75வது அமர்விற்கு நாம் வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் மிகச்சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய மேனாள் கூடுதல் இயக்குனர் வந்து இது மாதிரியான நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். பரவாயில்லையே, இதெல்லாம் பண்ணுறீங்களா, நீங்கள் ரொம்ப வாழ்த்துக்கள், இப்படிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாகவும் என்னையும் இதில் இணைத்து கொள்ள வேண்டும் என்றும் வந்து கேட்டிருந்தார். அவருடைய அந்த வாழ்த்துக்களோடு தான் வந்து தொடர்ந்து நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். எல்லா விதமான விஷயங்களும் செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று 75வது அமர்வில் நிச்சயமாக நான் வந்து கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அவர்களுக்கு முதல்ல விதிகளை வெல்வோம் குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்ல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த 75வது அமர்வுக்கு
பேசுவதற்கு எவ்வளவு சிறப்பான தகுதியை கொண்டிருக்கிறார் என்பதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய துறை உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழக அளவில் அதிகமாக பணிபுரியக்கூடிய துறை. இதை நம்மளே சொல்லி நாமளே காலரை தூக்கி விட்டிருப்பது என்பது கூட சிறப்பாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு அரசினுடைய சாதனை பட்டியலில் ஒரு 30 சாதனை பட்டியல் போடுறாங்க, 50 போடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, 50 சாதனை பட்டியல் போட்டால் அதில் வந்து பார்த்திங்கன்னா 30 திட்டங்கள் வந்து நம்மால் செய்யப்பட்டது என்பது தான் இதற்கான நேரடியான சாட்சி. அதுக்கான அது மட்டுமல்ல, ஒரு பிடபிள்யூடி, ஒரு நேஷ்னல் ஹைவேஸ், இவர்களால் பெரிய ஒரு நிறுவனங்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட செய்ய முடியாததை நாம் வந்து மிக எளிதாக செய்திருக்கிறோம். அது இல்லாமல் ஒரு வெரி காஸ்ட் எஃபெக்ட்லேயும் செய்து கொண்டிருக்கிறோம். அது வந்து நேரடியான மக்கள் சாட்சி தான். நீங்கள் ஒரு கிராமத்தில் இறங்கி நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்முடைய உழைப்பு ஏதாவது ரெண்டாவது இருக்கும். குறைந்தபட்ச சாலை இருக்கும், இல்லை தெருவிளக்கு இருக்கும், இல்லை குடிநீர் இருக்கும், இல்லை குறைந்தபட்சம் நீங்கள் எதுவுமே வேண்டான்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் உயிரே துறந்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அந்த சுடுகாடு கூட நாம் கட்டி கொடுத்தது தான் என்பதை நினைவுபடுத்த வேண்டுகிறேன். அதாவது ஒரு குழந்தை பிறந்து அதனுடைய தொடர்ச்சியாக அங்கன்வாடியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க. அங்கே இருந்து கடைசியாக வயது முதிர்வின் காரணமாக 80, 90, 100 வயதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணத்தில் அங்கன்வாடி தொடங்கி சுடுகாடு வரை நம்முடைய உழைப்பு தான் இருக்கிறது என்பதில் மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு கர்வப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த நேரத்தில் நம்மிடையே பேசுவதற்காக இன்று சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய கூடுதல் இயக்குனர் அவர்களை வருகவென்று இருக்கிறேன். அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வந்து இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா பல திட்டங்களுக்கு, பல துறைகளுக்கு நிறைய கூடுதல் இயக்குநர்கள் இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் உள்ள குரூப் 1 சர்வீஸில் வந்து உள்ளே வந்தவர் வந்து நம்ம பரமேஸ்வரன் சார் என்று சொல்லக்கூடிய, நாங்கள் எல்லோரும் அன்போடு அழைக்கக்கூடிய கூடுதல் இயக்குனர் வந்து ஜாயின் பண்ணார். நம்மளுடைய துறையில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த மினிஸ்ட்ரியல் அண்டு பொறியியல் துறைன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் பொறியாளராக அவர் வந்து பொறுப்பு வகித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்போ நம்ம துறை மொத்தமே வந்து நாம் வந்து பயந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடுகளோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து லியாகத் தோழர் உங்களுடைய இது ஆஃப் பண்ணிடுங்க, ஆடியோ ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, அப்பதான் கிளியரா கேட்கல. எல்லாரும் ஆஃப் பண்ணுங்க. நம்முடைய உள்ளாட்சி நிதி தணிக்கை என்று சொல்லக்கூடிய எல்எஃப் ஆடிட்டில் 5 வருஷம் இருந்திருக்காரு. அதாவது ஹைவேஸில் 5 வருஷம், எல்எஃப் ஆடிட்டில் ஒரு 5 வருஷம் இருந்திருக்காரு. இந்த 5 வருடம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வந்து அங்கே பணி முடிச்சுட்டு கரெக்டாக நம்மளுடைய துறைக்கு வந்திருக்காரு. அப்போது நம்முடைய துறையில் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணுன்றத எல்எஃப் ஆடிட் மூலமாகவும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. என்ன செய்யணுன்ற பொறியியல் துறை சார்ந்த அறிவும் பெற்று உள்ள வந்திருக்கிறார். மிக முக்கியமாக வந்து 2011 தேர்தலை சொல்லணும். 2011 தேர்தலில் வந்து முதல் முறையாக நமக்கு எல்லாமே வந்து சிங்கிள் வார்டில் இருந்து மல்டி வார்டிலேருந்து சிங்கிள் வார்டாக மாற்றம் செய்து நடத்தக்கூடிய தேர்தலாக இருக்கட்டும். அது மட்டுமல்ல, புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியலை கொண்டு வந்து ஒரு தேர்தலை நடத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேர்தலை நடத்தும் பொழுது சார் வந்து தேர்தல் ஆணையத்தில் இருந்தார். அவர் ஒருத்தர் தான். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து எந்த கலரில் வந்து அந்த பேலட் பாக்ஸ் இருக்கணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு அதிகாரத்தோரணியே இருக்காது. அதிலிருந்து அதிகாரத்தோரணியே இருக்காது. அந்த நேரத்தில் வந்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அதை செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் மிகவும் ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய கூடுதல் இயக்குநராகவும் இருந்திருக்கிறார். அவர் இந்த நேரத்தில் 75வது அமர்வில் வந்து அவருக்கு சிறப்புரையாற்றுவது என்பது மிகச்சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். சார், ப்ளீஸ் சார், வெல்கம். வந்துட்டு உங்களுடைய வகுப்பை, உங்களுடைய பயணத்தை, நீங்கள் கடந்து வந்த பாதையை, உங்களுடைய அனுபவத்தை தயவுசெய்து எங்களுக்கெல்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். வாங்க சார். உங்களுக்காகவே வந்து கொஞ்சம் 1 hour இன்றைக்கி லேட்டாகவே இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் இன்றைக்கி சில சிரமங்கள்லாம் இருக்குன்றதுனால கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடாதுன்றதுனால 1 மணி நேரம் தாமதமாக தொடங்கியிருக்கிறோம். உங்களுக்கான டைமை நீங்கள் எடுத்துங்க சார். உங்களுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், நீங்கள் பேசுங்க. அதுக்கு பின்னாடியும் உங்ககிட்ட கேள்வி எழுப்பி அதில் பதில் பெறுவதற்கும் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம் சார். வாங்க சார், வருக சார். அனைவருக்கும் வணக்கம். எக்கோ கேக்குது
சார் இங்க என்னுடைய ஆடியோ வாய்ஸ் கேக்குதா? சார் ஆடியோ கிளியரா இருக்கு சார். நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். வாங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம்.